வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்றைக்கி சேலையூர் நியர்பை இருக்கிற மப்பேடு லொக்கேஷனில் புது லேஅவுட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு பில்டருடைய ப்ராப்பர்ட்டி இது. அதை பற்றி நம்ம ப்ரொமோட் பண்ண வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 10 பிளாட் வருது. இந்த வீடியோ பார்க்கும்போது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அப்போ வந்து சில மிஸ்டேக் இருந்ததுனால அதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வீடியோவை திருப்பி கரெக்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்தவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக வந்தவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். புதுசாக வந்தவங்க இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்க விரும்புனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ் யாராவது லேண்டு வீடியோ ஏதாவது வாங்குற ஐடியா இருந்ததுன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த எங்கே வருதுன்னா இந்த மப்பேடு ஜியான் இன்டர்நேஷனலுக்கு வெரி நியர்பை வரும். இந்த லொக்கேஷன் ஒன்றும் கிளியராக சொல்லணும்னா உங்களுக்கு கேம்ப் ரோடு ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பாரத் யூனிவர்சிட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு. இது அப்படியே பெருங்குளத்தூர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு பைபாஸ் ரோடு. இது வந்து இந்த மப்பேடு ஜங்ஷன், அதாவது ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த முற்ற இடம் தான் மப்பேடு ஜங்ஷன். இது வரைக்கும் அந்த ஒர்க் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் சைடில் ஒர்க் முடிஞ்சிருக்குங்க. நடுவில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு மொத்தம் அந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்திங்கன்னா அகலம் வழியாக மாம்பாக்கம் ரோடு கனெக்ட் ஆகும். ரைட் எடுத்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெருங்குளத்தூர் ரோடு கனெக்ட் ஆகும். ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு பார்த்தீங்கன்னா இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டையும் கனெக்ட் பண்ணும். இதுதான் அந்த ஒர்க் நடக்கிற இடம். உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒர்க் நடந்துட்டுருக்கு. முதல்ல காட்டிலும் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ அந்த ரோடுக்கு நியர்பை இருக்கிற அளவுக்கு ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் ரேஞ்சில் விற்கிது. இது வந்து ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூலு. அந்த ரோட்டில் வந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி வரும். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லிடியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த 100 மீட்டர் டிஸ்டன்ஸில். இந்த லிடியாவுக்கு பேக் சைடில் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம காமிச்ச அந்த லேஅவுட் இருக்குது. இந்த 2 ஸ்கூலில் தவிர பார்த்தீங்கன்னா வெரி நியர்பையில் ஸ்ரீ சுந்தரவல்லி மெமோரியல் ஸ்கூலும் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீநிகேதன் சிபிஎஸ்சி ஸ்கூலும் அந்த பிளாட்டுக்கு வெரி நியர்பை இருக்குது. இது வந்து இந்த ஸ்டெப்ஸ்டோன் அப்பார்ட்மெண்ட்டுங்க. அந்த லிடியா ஸ்கூலுக்கு பேக் சைடில் வரும். எக்ஸாக்டாக ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில். அந்த ஸ்டெப்ஸ்டோன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்தீங்கன்னா இது முடிகிற இடத்துல தான் நம்ம புதுசாக போடுற லேஅவுட் இருக்குது. இது முடிகிற இடத்துல இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில பில்டர்ஸ் போட்ட லேஅவுட்டில் வீடு கட்டியும் கஸ்டமர் வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டியும் இப்போ இண்டிவிஜுவல் வீடு வித்துட்ருக்காங்க. இதான் நம்ம வந்த வழி. இதுதான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் புதுசாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற புது லேஅவுட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சைஸ், அதாவது 923 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1253 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 10 பிளாட் இருக்குது. எல்லாமே சவுத் ஃபேஸிங் பிளாட்டு. அதனால் நீங்கள் சவுத் ஃபேஸிங் பிளாட்டு, சில பேர் ஈஸ்ட் ஃபேஸிங் லைக் பண்ணிங்கன்னா இந்த அரை கிரவுண்டு பிளாட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற பிளாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் 27 அடி வருதுங்க. அதனால் நீங்கள் வாசப்படி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பக்கம் அட்ரஸ் வச்சு கூட வீடு கட்டிக்கலாம். ஈஸ்ட் பக்கம் லைக் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5200 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இப்போதைக்கு. ஆஃப்டர் லான்ச் பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா 5500 ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வரும். அதனால் இப்போ முன்னாடியே வாங்குறவங்களுக்கு ஒரு 300 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாக வரும். அதனால் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளாட்டு பிடிச்சிருங்க கால் பண்ணிட்டு இமீடியட்டாக சைட் விசிட் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வரலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.